மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவின் மிக பழமையான அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ மாணவியான 31 வயது பெண் பயிற்சி மருத்துவராக இருந்தார். கடந்த 9ஆம் தேதி இரவு பணியில் இருந்த அந்த பயிற்சி மருத்துவர் அடுத்த நாள் காலை அங்குள்ள செமினார் அரங்கில் அரை நிர்வாண கோலத்தில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு கிடந்த அந்த பெண் மருத்துவரை கொலை செய்தது யார் என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதில் சஞ்சய் ராய் என்ற காவல் தன்னார்வலர் பிடிபட்டார். அந்த நபர் ஏற்கனவே சில திருமணங்களை செய்து மனைவிகளை துன்புறுத்தியவர். காவல் தன்னார்வலராக அடிக்கடி மருத்துவமனைக்கு வந்து சென்ற சஞ்சய் ராய் தான் குற்றவாளி என்பதை அவரது காலணியில் இருந்த இரத்தக்கரையை வைத்து காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். கொலை செய்த பின் இரத்தக்கரை படிந்த ஆடைகளை துவைத்துவிட்டு நன்றாக சாப்பிட்டு உறங்கிய நபரை முக்கிய தடயங்களின் அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்தனர். அவரை 14 நாட்கள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. கொலையாளி என்று சந்தேகிக்கப்படுபவர் கைது செய்யப்பட்டாலும் இந்த கொலை முன்கூட்டியே திட்டமிட்ட ஒன்றாக தெரிகிறது என்கிறார் மருத்துவர் நந்தகுமார். இங்கே மருத்துவரோட மரணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட கார் அடித்து நொறுக்கப்பட்டது. யாரோ ஒருத்தங்க இன்சிடென்டலாக ஒரு ரேப் பண்ணி மர்டர் பண்ணுற ஒரு அக்யூஸ்டாக இருக்கிறவங்க ப்ரீ பிளான்டாக போயிட்டு அவன் வந்து அந்த கார் அடித்து உடைக்க மாட்டான். ஸோ இவங்க பிளான் பண்ணி மர்டர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஒன்று. அடுத்த விஷயம், அவ்வளோ பெரிய மெடிக்கல் காலேஜில் ஒரு கேமரா வச்சு ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். எத்தனை பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க, யார் யார் என்ன சஸ்பெக்ட்ன்றது ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அதையும் இன்ன வரைக்கும் ட்ராக் பண்ணாமல் இருக்காங்க. அண்ட் மருத்துவர்கள் வந்து அமைதியான முறையில் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் போயிட்டு ஆயிரக்கணக்கான பேர் போய் உள்ள போராட்டத்துக்குள்ளே போய் அடித்து உடச்சி, ஹாஸ்பிட்டலில் அடித்து உடச்சி, மருத்துவர்களை அடித்து உடச்சி, அதுக்கான காரணம் என்னன்றது தெரியல. இது வந்து இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை போய் ஒருத்தங்க கலைக்கிறாங்க, இத்தனை பேர் போய் அடித்து கலைக்கிறாங்கன்னா அது பின்னாடி என்ன அரசியல் இருக்கும்? இது எல்லாமே யோசிக்க தோணுது. இந்த பிரின்சிபல் வந்து இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் பிரின்சிபல் ரெசிக்னேஷன் கொடுக்குறாரு, நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஆனால் கவர்மெண்ட் அந்த ரெசிக்னேஷன் இது பண்ணாமல் அவரை வந்து பக்கத்தில் இருக்க சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு இதே போஸ்டிங்கில் இதே பிரின்சிபல் பொசிஷனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அவரை கவர்மெண்ட் இவ்வளோ பேக்கப் பண்ணுது? ஒன்று இங்கேயே இருந்து இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லலாம், இல்லை சஸ்பெண்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் ஏன் அவரை இவ்வளோ பேக்கப் பண்ணுது? பெண் மருத்துவர் படுகொலையை கொல்கத்தா அரசு மருத்துவமனை கையாண்ட விதம் பெரும் கோபத்திற்கு வித்திட்டது. அப்போது மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் குடும்பத்துக்கு தகவல் சொன்னபோது பெண் பயிற்சி மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. அங்குதான் பிரச்சனையின் முதல் முடிச்சு விழுந்தது. மருத்துவமனையின் முதல்வராக இருந்த டாக்டர் சந்தீப் கோஷ் அந்த இரவு நேரத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் செமினார் அரங்குக்கு சென்றது ஏன் என்ற கேள்வியை எழுப்பினார். இந்த வினா ஒட்டுமொத்த மருத்துவர்களையும் கொந்தளிக்க வைத்துவிட்டது. 36 மணி நேரம் தொடர் பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் கொடூரமான முறையில் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட பிறகும் அந்த பெண் மீதே குற்றத்தை திசை திருப்பும் விதமான இந்த கேள்வியால் போராட்டம் வெடித்தது. சந்தீப் கோஷ் மருத்துவக் கல்லூரி முதல்வராக நியமனம் செய்யப்பட்டது முதலான அரசியல் தலையீடுகள் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றன. வெஸ்ட் பெங்கால் இஷ்யூ வந்து நம்ம கல்கட்டா ஆர்ஜேகார் மெடிக்கல் காலேஜில் நடக்கிற இஷ்யூ பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீடேட்டடாக போனோன்னா இதோட பிரின்சிபலாக இருக்கிற டாக்டர் சந்தீப் கோஷ் அப்படின்றவர் அவர் வந்து 2021 ஏர்லியர் பார்ட்டில் பிரின்சிபலாக வராரு. ஸோ வரும்போதே மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அவருக்கு வந்து மிக இளைய வயதிலேயே வந்து அந்த பிரின்சிபல் போஸ்ட் அந்த அவ்வளோ பெரிய காலேஜுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொமோஷனில் கொடுக்கறதா இருந்தால் கூட வேறு நிறைய சின்ன காலேஜுக்கு கொடுத்துருக்கலாம். பட் அவ்வளோ மிக முக்கியமான ஒரு காலேஜில் ஒரு மிக உயர்ந்திய பொறுப்பை வந்து அவ்வளோ சிறு வயதிலே கொடுக்கப்பட்டது அவருக்கு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது அந்த காலேஜ் ஃபுல்லாக மாணவர்கள் சைட்லேருந்து, எங்களுக்கு இவர் வேண்டாம், எங்களுக்கு இவரை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு. பட் அப்போவும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அவரை மாற்றலை.
நாங்கள் ஒரு பிரின்சிபலை கொடுக்கறது வந்து எங்கள் டிசிஷன், அதெல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு மாணவர்கள் தான் அப்போ மிரட்டப்பட்டார்கள். அதுக்கப்புறம் திரும்ப 2 வாட்டி ப்ரொட்டஸ்ட் நடந்து 2 வாட்டி அவர் மாற்றப்பட்டிருக்காரு. மாற்றப்பட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே திரும்ப அதே காலேஜுக்கு பிரின்சிபலாக அவர் வந்தார். ஸோ அது வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸை அங்கே லோக்கல் பாலிடிக்ஸில் சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து காலேஜுக்குள்ளே பல அரசியல் தலையீடுகளை உள்ளே கொண்டு வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாணவர்கள் சைட்லேருந்து பார்க்கப்பட்டது. ஒரு மருத்துவக் கல்லூரிக்குள்ள அரசியல் ஈடுபாடு எதற்கு அவரை கொண்டு வந்தார், அது வந்து மிகுந்த குழப்பத்தை ஏற்பட்டுச்சு. இந்த கொலை நாடு முழுவதும் ஏற்படுத்தியுள்ள அதிர்ச்சி மிக பெரியது. நேரம் காலம் பார்க்காமல் உயிர்களை காக்கவும் நோயிலிருந்து மீட்கவும் மருத்துவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு பாதுகாப்பான பணிச்சூழல் இருக்கிறதா என்ற கேள்வி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களிடையே எழுந்துள்ளது. வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரைக்கின்ற முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேப். அந்த ரேப்பில் வந்து இப்போ யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம் நாட்டில் இருக்கின்ற படித்த பெண்கள், அதே மாதிரி அது முதிர்ந்தவர்களாலும் சரி இளைஞர்களாலும் சரி அனைவருக்கும் ஒரு ஷாக் என்பது வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது ஒரு ஒரு ஆணானனால எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியவில்லை. ஆனால் அதனுடைய அழுத்தங்கள் வந்து நான் எக்ஸ் வலைதளத்திலையும் அதே மாதிரி பல இடங்களிலும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், எந்த அளவுக்கு அவர்களை பாதித்திருக்கிறது என்பது. வினேஷ் போகட்டினுடைய அந்த மெடல் கிடைக்காத அந்த தருணம் எந்த அளவுக்கு பெண்களை இங்கு பாதித்தது என்று நாம் மறுபடியும் எக்ஸ் தளத்தில் பார்த்து கொண்டிருக்கோம். இது 2 விஷயங்களும் நான் எதையும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஒரு டிஃபீட்டாக பார்க்கப்படுகிறது. நிர்பயா கேஸ் வந்து இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மக்களுடைய மனதையும் தொட்டுக்கொண்டு அது ஒரு ப்ரொட்டஸ்டாக மாறி அதன் பிறகு ஒரு அரசாங்கத்திலேயே அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதோ, ஒரு புது ரூல் வந்ததோ, அதே மாதிரி தான் இந்த ஒரு பிரச்சனை வந்து வங்கதேசத்தில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை, வங்கதேசம் என்றால் வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் லா அண்ட் ஆர்டரை பற்றி நாம் பேசித்தான் ஆக வேண்டும். கொல்கத்தாவில் தொடங்கிய மருத்துவர்களின் போராட்டம் டெல்லி, பஞ்சாப், மத்திய பிரதேசம், கோவா, தமிழ்நாடு என அனைத்து மூலை முடுக்குகளிலும் பரவிவிட்டது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவை சந்தித்து மனு அளித்த பின் போராட்டம் திரும்பப் பெறப்படுவதாக கொல்கத்தா மருத்துவர்கள் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி நள்ளிரவில் அந்த மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றதைப் போல இன்னொரு நள்ளிரவில் நீதியை பெறும் இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டுவிட்டனர். அந்த சமயத்தை பயன்படுத்தி உள்ளே புகுந்த கும்பல் கொல்கத்தா மருத்துவமனையை சூறையாடியது. ICU, செவிலியர் மையங்கள் உட்பட எந்த இடத்தையும் விடாமல் அடித்து உடைத்து சூறையாடியது அந்த கும்பல். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தின் தொடக்கமே கொல்கத்தாவில் பெரும் பதற்றத்துடன் இருந்தது. நள்ளிரவு 1 மணி அளவில் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தடியடி நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எரியும் நெருப்பில் எண்ணெய் போல இந்த சம்பவம் அமைந்துவிட்டது. ஏற்கனவே நீதி கேட்டு போராடி ஓய்ந்திருந்த மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி மீண்டும் போராட்ட களத்தில் இறங்கிவிட்டனர். இந்த மருத்துவமனை சூறையாடலை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. சொந்த மக்களையே உங்களால் காக்க முடியாதா என காவல்துறையை நோக்கி கேள்வி எழுப்பிய நீதிமன்றம், உரிய பாதுகாப்பை தர முடியாவிட்டால் மருத்துவமனையை மூட உத்தரவிடப் போவதாக எச்சரித்தது. பின்னர் காவல்துறை, மருத்துவமனை நிர்வாகம் தனித்தனியே அறிக்கைகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மருத்துவமனை சூறையாடல் சம்பவம் மேற்குவங்க அரசின் நிர்வாக தோல்வியை காட்டுவதாக நீதிபதிகள் கடுமையாக சாடியுள்ளனர். இந்த சூறையாடல் சம்பவத்திற்கு பாஜகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுமே காரணம் என்கிறார் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி.
பெண் பயிற்சி மருத்துவர் கொலை நிகழ்வும் தொடர் சம்பவங்களும் அரசியலை நோக்கி மடைமாறிக் கொண்டிருக்கின்றன. பெண் பயிற்சி மருத்துவர் கொலையால் கொல்கத்தா முழுவதும் போராட்டக் களமாக மாறியிருக்கிறது. ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் போராட்டம், மம்தா பானர்ஜி பதவி விலக கோரி பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டம், நீதி கேட்டும் குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்க கோரியும் மம்தா பானர்ஜியே பங்கேற்ற பேரணி என போராட்டங்கள் அதிகரித்துள்ளன. கொல்கத்தா பயிற்சி மருத்துவரின் கொலை வழக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர், கொலை நடந்த மருத்துவமனை என சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வராக இருந்து பின்னர் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட டாக்டர் சந்தீப் கோஷிடமும் சிபிஐ விசாரணை நடத்தியது. விசாரணை ஒரு பக்கம், போராட்டங்கள் ஒரு பக்கம் என்று கொல்கத்தாவில் பரபரப்பான காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் பயிற்சி மருத்துவரின் உடற்கூறாய்வு அறிக்கை உற்று நோக்க வேண்டியதாக இருக்கிறது. உடற்கூறாய்வை மேற்கொண்ட மருத்துவர் ஒருவர் அளித்துள்ள பேட்டியில், பயிற்சி மருத்துவரின் உடலில் காணப்படும் காயங்களின் தன்மைகளை பார்த்தால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். கொல்லப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பிறப்புறுப்பிலிருந்து 151 கிராம் திரவம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த அளவை கொண்டு பார்த்தால் அது ஒருவர் சம்பந்தப்பட்டதாக தெரியவில்லை என்றும் உடற்கூறாய்வு மருத்துவர் கூறியிருக்கிறார். இது கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இருக்கக்கூடும் என்பதை அப்பெண்ணின் காயங்கள் வலுவாக சொல்வதாக அந்த மருத்துவர் கூறியிருக்கிறார். அந்த பெண்ணின் தைராய்டு சுரப்பிகள் உடையும் அளவுக்கு கழுத்து நெரிக்கப்பட்டுள்ளது. கண்ணில் அணிந்திருந்த கண்ணாடி உடைக்கப்பட்டதால் இரு கண்களிலும் கண்ணாடிகள் குத்தி ரத்தம் கொட்டியிருக்கிறது. பிறப்புறுப்பில் உள்ள காயங்கள் அந்த பெண் மிக கொடூரமான சித்திரவதையை அனுபவித்திருப்பதை சுட்டிக்காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் முழுவதும் காயங்கள் உள்ள நிலையில் தலையை சுவற்றில் மோதியதில் மண்டை உடைந்து மூக்கு, தாடைகள் உடைபட்டுள்ளன. கால்கள் 90 டிகிரி அளவுக்கு கிழிக்கப்பட்டுள்ளதாகவும், இடுப்பெலும்பு முறியும் அளவுக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டு பாலியல் வன்கொடுமை எனில் தொடர்புடைய மற்றவர்கள் யார்? அவர்களும் நீதியின் முன் எப்போது நிறுத்தப்படுவார்கள்? இத்தனை கொடூரத்திற்கு ஆளான அந்த பெண்ணின் மரணத்திற்கு நீதி அளிக்கப்பட்டே தீர வேண்டும். ஆனால் இவர் மட்டுமா என்பதுதான் நமது வேதனை. டெல்லி நிர்பயா, ஹைதராபாத் இளம்பெண், ஹாத்ரஸ் கொடூரம் என்று பட்டியல்கள் நீண்டு கொண்டேதான் இருக்கின்றன. இந்த அரசியல் தளத்தில் நிச்சயமாக இது திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என்றால் பாஜக இதை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு வேளையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த பாஜகன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், பிரதமருடைய அந்த பேச்சுகளை நாம் பார்த்தோம். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என்று பேசுகிறார். ஆனால் அவர் வந்த மாநிலம் பில்கிஸ் பானுவை ரேப் பண்ணி அவர்களுடைய குழந்தையை கொண்ட மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை நபர்களும் அடிக்கடி பரோலில் போய் கொண்டிருக்கிறார். ராம் ரஹீம் சிங் என்ற ஒரு சீரியல் கிரிமினல், அந்த கிரிமினலுக்கு தேர்தல் அருகில் வர 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 ஹரியானாவில் எத்தனை முறை வேணுமானாலும் பரவல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆசாராம் பாபு என்று அவன் ஒரு சாமியாராக வேடமிட்டு கொண்டு எத்தனையோ பெண்களை கற்பழித்தார். அவருக்கு பரவல் வந்து கொண்டே இருக்கிறது. பிரிஜ்பூஷன் சிங் என்ற இதைவிட பெரிய ஒரு அந்த கூட இதுவரை ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அரெஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய மணிப்பூரில் நடந்த அவலத்துக்கு பிரதமர் மணிப்பூர் என்ற வார்த்தையே உச்சரிக்காத ஒரு கட்டத்தில் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற அங்கங்கள் பார்லிமெண்ட் அவ்வளோ கூச்ச குழப்பங்கள் செய்தார்கள். அதன் பிறகு மணிப்பூர் என்ற வார்த்தையை அவர் உச்சரித்தார். இதெல்லாம் நான் மறந்துவிட முடியாது. இந்த கொலையால் இந்திய மருத்துவ சமூகமே கொந்தளிப்படைந்துள்ளது. போராடும் மருத்துவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் முக்கியமானவை. விமான நிலையங்கள் 3 அடுக்கு பாதுகாப்பு கொண்டவை. அதேபோல குறைந்தபட்சம் முக்கிய மருத்துவமனைகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும். மருத்துவமனைகள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட வேண்டும். மருத்துவ பணியாளர்கள் மீதான வன்முறைகளை தடுக்க
மத்திய அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது மருத்துவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கொடூரமாக கொல்லப்பட்ட பயிற்சி மருத்துவரின் குடும்பத்திற்கு நியாயமான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்களின் பணி நேரம் மற்றும் பணிச்சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்தியாவில் ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகளின்படி 2012இல் 25,000 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகின. கொரோனா காலம் தவிர்த்து மற்ற ஆண்டுகளில் பாலியல் வன்கொடுமை வழக்குகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் சுமார் 30,000 ஒட்டியே இருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் நீதி கேட்டு வீதிகளுக்கு வந்து போராடி கொண்டேதான் இருக்க வேண்டுமா? கண்ணீருடன் இதுவரை எத்தனையோ மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு விட்டன. போதும். ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்த வேண்டுமெனில் அந்த பெண் கொல்லப்பட்டிருக்க வேண்டும், அதிலும் கொடூரமான முறையில். பாலியல் வன்கொடுமையில் தப்பிய அந்த பெண் ஒருவேளை உயிரோடு இருந்தால் அவளுக்காக குரல் கொடுப்போர் எத்தனை பேர்? இந்த அவலத்தை பேச வைத்திருக்கிறது கொல்கத்தா சம்பவம். அன்பான மகளை அந்த குடும்பம் இழந்துவிட்டது. அறிவார்ந்த மாணவியை இந்த சமூகம் இழந்துவிட்டது. மருத்துவத்தை சேவையாக கருதி வந்த இளம் பெண்ணின் நல் உள்ளம் சிதைந்து விட்டது. வெறும் உடல் இச்சைக்காக ஒரு பெண்ணின் உயிர் மிக கொடூரமாக பறிக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு முறையும் வேதனையுடன் கூச்சலிடுகிறோம். பாதிக்கப்படும் பெண்களுக்காக பதறுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். சுதந்திரமடைந்து 78வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துவிட்ட போதும் நாம் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். பெண்களுக்கான நீதி எங்கே? இந்தியாவின் மகள்களுக்கு நீதி கிடைக்குமா?